அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ரோண்டா ஃபைன் எழுதிய மாயாஜால புத்தகத்தில் உள்ள 28 நாட்கள் பயிற்சியில் டே 2, அதாவது 2வது நாள் பயிற்சி பற்றி பார்க்கலாம். உங்களுடைய வாழ்வை வளமாக்கும் மாயாஜால கல். இப்போ பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வை ஒரு பழக்கமாகி ஆக்கி கொள்வதற்கு தொடர்ந்து பல நாட்கள் ஒருமித்த கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப அவசியமாக இருக்குது. நீங்கள் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டியதை உங்களுக்கு நினைவுபடுத்தும் எது ஒன்றும் இந்த நன்றி உணர்வை கொண்டு உங்கள் வாழ்க்கையை சொக்க தங்கமாக மாற்றுவது உங்களுக்கு உதவுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு இனம் புரியாத ஒரு நோயால் இறந்து கொண்டிருந்த ஒரு குழந்தையின் தந்தை தன் மகன் உயிர் பிழைத்து எழுவதற்காக நன்றி உணர்வுடன் இருப்பதற்கு ஒரு நன்றி உணர்வு கல்லை பயன்படுத்தியதையும் அவரது மகன் அதிசயமான வழியில் உயிர் பிழைத்ததையும் பற்றிய ஓர் உண்மை சம்பவத்தை லீ ப்ரோவர் ரகசியம் திரைப்படத்துக்காக புத்தகத்திற்காகவும் பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு. இப்போ இந்த நன்றி உணர்வு கல் உலகம் நெடுகிலும் பலருக்கு மிக சிறந்த பலனளித்து வந்துள்ளது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அந்த கல்லை பணத்திற்காகவும் குணமாக்குதலுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் பயன்படுத்தி பெருமளவில் வெற்றி பெற்று வந்துள்ளனர். இந்த முதல்ல நம்ம ஒரு கல்லை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய விரல்களால் முழுவதுமாக மூடப்படக்கூடிய உங்கள் உள்ளங்கைக்குள் அடங்குகின்ற ஒரு சிறிய கல்லாக அது இருக்குமாறு பார்த்து கொள்ளணும். இப்போ வலுவழுப்பான கூரிய முனைகள் இல்லாத, அதிக கனமானதாக இல்லாத, நீங்கள் அதை உங்கள் கையில் வைத்திருக்கும் போது உங்களை நல்ல விதமாக உணர செய்கின்ற ஒரு கல்லை தேர்ந்தெடுத்து கொள்ளணும். இது எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தோட்டத்தில் இருக்கலாம், இல்லை ஒரு ஆற்றங்கரையிலோ இல்லை ஓடையிலையோ கடலிலோ அல்லது பூங்காவிலோ அதை நீங்கள் பார்த்து எடுக்கலாம். இப்போ இந்த இடங்களுக்கு செல்வது உங்களுக்கு ஒரு இயலாத காரியமாக இருந்தால் உங்களுடைய பக்கத்து வீட்டிலையோ நண்பர்களிடம் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ உங்களுடைய மாயாஜால கல்லாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு கல் ஏற்கனவே உங்களிடமே கூட இருக்கக்கூடும். அப்படி இருந்தன்னா நீங்கள் அதையே வச்சுக்கலாம். இப்போ உங்களுடைய இந்த மாயாஜால கல்லை நீங்கள் கண்டெடுத்த பிறகு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் படுக்கைக்கு அருகேயோ அல்லது நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் நீங்கள் நிச்சயமாக பார்க்கக்கூடிய ஓர் இடத்திலோ வச்சிருக்கணும். இப்போ நீங்கள் படுக்க செல்வதற்கு முன்ன சுலபமாக அதை பார்க்கும் விதத்தில் சில பொருட்களை நாம் இடமாற்றம் செய்து உங்களுடைய கல்லுக்கென்று ஓர் இடத்தை உருவாக்கி கொள்ளணும். நீங்கள் ஒரு அலார கடிகாரத்தை பயன்படுத்திங்க அப்படின்னா உங்கள் கல்லை அந்த அலாரத்தோட அருகில் வச்சு இருக்கணும். இப்போ நீங்கள் இரவு தூங்க செல்வதற்கு முன்ன உங்களுடைய இந்த மாயாஜால கல்லை எடுத்து உங்களுடைய உள்ளங்கை ஒன்றில் வைத்து அதை உங்கள் விரல்களால் மூடணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்றைய தினம் நெடுகிலும் நிகழ்ந்த நல்ல விஷயங்கள் அனைத்தையும் கவனமாக சிந்தித்து பார்த்து அவற்றில் மிக சிறப்பாக நடந்த எந்த விஷயம் குறித்து நீங்கள் நன்றியை உணர்கின்றீர்கள் என்று கண்டுபிடிக்கணும். பிறகு அந்த விஷயம் நிகழ்ந்ததற்காக அந்த கல்லை வச்சுட்டு நன்றி 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 அப்படிங்கிற அந்த மாயாஜால வார்த்தையை நாம் சொல்லணும். இப்போ ஒரு கல்லை பயன்படுத்துவது மிக எளிமையான ஒரு விஷயமாக தோன்றக்கூடும். ஆனால் இந்த பயிற்சி மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாயாஜாலமான விஷயங்கள் நிகழ்வதை நம்ம பார்க்கலாம். இப்போ அன்றைய தினம் நிகழ்ந்த மிக சிறந்த விஷயத்தை நீங்கள் கண்டறிய முற்படும் போது அன்று நிகழ்ந்த பல நல்ல விஷயங்களின் ஊடாக அதை நீங்கள் தேடுவீங்க. அந்த தேடல் வாயிலாக எது மிக சிறந்த விஷயம் என்று நீங்கள் தீர்மானிக்கும் போது உண்மையில் நீங்கள் நன்றியுணர்வு கொண்டிருக்கின்ற பல விஷயங்களை நினைத்து பார்க்கின்றீர்கள். அதோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி உணர்வுடன் தூங்கி நன்றி உணர்வுடன் விழிப்பதையும் இதன் மூலம் நீங்கள் உறுதி செய்து கொள்கின்றீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடும் செயல்முறை பயிற்சியும், அதாவது டே 1 பயிற்சி. யாராவது பார்க்கலன்னா இந்த யூடியூப்பில் பாருங்கள், டே 1 பயிற்சி இருக்கும். முன்னால் உள்ள வீடியோ டே 1 பயிற்சி தான். அந்த பயிற்சியை நீங்கள் பார்க்கும்போதும் இந்த மாயாஜால கல் செயல்முறை பயிற்சியும் நீங்கள் உங்களுடைய நாட்களை நன்றி உணர்வுடன் துவங்கி நன்றி உணர்வுடன் முடிப்பதை உறுதி செய்யும். இப்போ வாஸ்தவத்தில் அவை இரண்டின் சக்தி மிக்க கூட்டணி
ஒரு சில மாதங்களுக்குள் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும். ஏராளமான மாயாஜால செயல்முறை பயிற்சிகள் வாயிலாக வெகு விரைவாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இது இந்த நன்றி உணர்வு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நன்றி உணர்வு பார்த்திங்கன்னா காந்தத்தன்மை கொண்டது என்பதாலும் நீங்கள் இந்த நன்றியை உணரக்கூடிய அதிகமான விஷயங்களை அது ஈர்க்கிறது. இப்போ டே 2 இந்த மாயாஜால செயல்முறை வாழ்வை வளமாக்கும் மாயாஜால கல் பற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடணும். ஃபஸ்ட்டு நாள் வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு நாள் உள்ள வீடியோ டே 1 வீடியோ பாருங்கள். அப்போ அதில் தெரியும். அப்போ 2வது நாளும் ஃபஸ்ட்டு நாள் உள்ள டே 1 ஆசீர்வாதங்களை என்ன பண்ணணும்னா கணக்கிடணும். அதில் 10 ஆசீர்வாதங்கள் நம்ம நோட்டில் எழுதணும். ஃபஸ்ட்டு நாளும் நம்ம 10 ஆசீர்வாதங்கள் எழுதியிருப்போம். அதே போல் செகண்ட் நாளும் 2வது நாளும் நம்ம 10 ஆசீர்வாதங்கள் எழுதணும். அந்த எழுதிட்டு அந்த ஆசீர்வாதங்களை நம்ம வாய் விட்டு படிக்கணும், இல்லைன்னா மனசுலேயும் நம்ம படிக்கணும். படிக்கும்போது ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் முடிவிலும் நன்றி 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 அப்படின்னு முடிந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் குறித்து அந்த நன்றியை உணரணும். அப்புறம் நீங்கள் ஒரு மாயாஜால கல் தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கல்லை உங்கள் படுக்கையை நிறைய வைத்து கொள்ளணும். அப்புறம் நைட்டு தூங்க போகும்போது அந்த கல்லை எடுத்து உங்கள் கையில் வைத்து கொண்டு இன்னைக்கு அதாவது டெய்லி என்ன நிகழ்ச்சி எந்த விஷயம் நடந்ததோ அந்த விஷயத்தை நினச்சி பார்க்கணும். ஓகேவா? அப்புறம் அந்த சிறந்த விஷயத்துக்காக நன்றி 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 அப்படிங்கிற அந்த மாயாஜால வார்த்தையை கூறணும். தொடர்ந்து இதே பயிற்சியை இன்னும் வரக்கூடிய நாட்களும் ஒவ்வொரு நாளும் செய்யணும். நன்றி. மாயாஜாலம் தொடரும்.